வந்த கதை சொன்னேன், டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டேன். திரும்ப வந்தேன், கதை சொன்னேன், டாய்லெட்டுக்குள்ளே இருந்துட்டேன். பணத்தை பணமாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அடி வயிறு கலைங்க 6 முறை போயிட்டேன். முழு கதை கேட்கணுன்னா நான் ஐசியூவில் தான் போய் படுக்கணும். அங்கேயே வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிருவாங்க. எதை கதையை சொன்னேன். அடுத்து போனோம், டேங்கில் தண்ணி இருக்கப்பா. வங்கியில் இருக்கிற பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு அங்கியில் இருக்கிற ஃபாதர்கிட்ட ஐடியா கேட்குறேன். இல்லை ஃபாதர், நாங்களே ஐடியா பண்ணிட்டோம். பாடியை பக்காவாக ரெடி பண்ணி ஃபேமிலியோட கொடைக்கானல் போக பிளான் பண்ணோம். ஏய், நான் ட்ரெஸ் மாத்துறதே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவரை கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போங்களேன். பாடி மாத்துறத பாடி பார்த்தா என்ன தப்பு? எல்லாம் லக்கேஜ் எடுத்து வச்சிட்டீங்களா? அந்த முருகேஸ்மி போனை போடுங்கடி. நாளை காலையில கொடைக்கானல்ல 10 மணிக்கு பேங்க். ஐயோ மொட்டை. என்னம்மா இவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டு ஒருத்தருக்குமே தெரியாம மூடி மறைக்கலான்னு பாக்குறீங்களா? அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதான் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல பிரச்சனை ஃபேமிலி மெம்பர் மாதிரி பர்மனண்டா இருக்குதே. பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி இருக்கு. உங்க பொண்ணுங்கள்ல ஒத்தி என் கூட அமுச்சு வைங்க. ஐயா தப்பாலாம் எதுவும் செய்ய மாட்டேன். சிஸ்டரை சிக்னல்ல பிச்சை எடுக்க வச்சு வட்டியை வசூல் பண்ணுவேன். ஓ பிடிக்கலையா? பரவாயில்ல, வேற ஒரு ஐடியா இருக்கு. டேய், பணம் திரும்பி வர்ற வரைக்கும் என் ஆள் இங்க தான் தங்குவான். அவனுக்கு பான்பராக் போடுற பழக்கம் இருக்கு. கண்ட இடத்துல துப்புவான். என்னடா மிஸ்டர் ராக்கெட் ரவி, ஆம்பளை இல்லாத வீடுன்னு நினைச்சு அடாவடியா பண்ற? யாரையா நீ? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? கல்யாணம் எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு காலையில. நான் பணம் வசூல் பண்ண வந்திருக்கேன், நீ தருவியா? பணம் நாளைக்கு உன் வீடு தேடி வரும். பவானி, அவர் கம்மியா பேசினாலும் கரெக்டா பேசுறேன். ஆனா ஒண்ணு, பணம் மட்டும் நாளைக்கு வட்டியோட வரலன்னு வைங்க, உங்க தாத்தா ஆபரேஷன் பண்ற ஆஸ்பத்திரியில எங்க ஆளுங்களோட போய் உக்காந்துருவேன். வாடா போலாம். நீ பான்பராக் துப்ப வேற வீடு பாப்போம். வா. மொட்டை மண்டையில் எப்படி ஆஃப் பண்ணி போட்ட பத்தியா? அப்பா பாடிகார்ட் முனீஸ்வரா, இந்த டெட் பாடி உயிரோடு இருக்குன்னு இந்த மொட்டை நம்பின மாதிரி அந்த பாழா போன மேனேஜரை நம்ப வச்சிருப்பா. போற வேளை போலீஸ் கண்ணில் மிளகாப்படியை தூவி எங்களை காப்பாத்திருப்பா. சார், அது உன் ஜாதி வெறியால பல வருஷ பகைய மனசுல வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்த ஒரு அப்பாவி இளைஞன் உன் லத்தியால மாறி மாறி அடிச்சு ஒரு லத்தியே 2 உடையிற அளவுக்கு உன்னோட கொலவெறியை தீர்த்துக்கிட்டு. இல்ல சார், எங்க அம்மா மேல சத்தியமா இருந்தாலும் முன்ன பின்ன எனக்கு தெரியவே தெரியாது சார். லட்டில அவனால அடிக்கவே இல்லை சார். சும்மா லட்டி தூக்கி படுத்த லட்டி 2 உடைஞ்சு போச்சு சார். ஐயோ மாரியா, அந்த தம்பியை பாரு, சாகர வயசாயாது. அந்த போர்க்களத்திலையும் ஆடாம அசையாம நேர்கொண்ட பார்வையோட உட்காந்துருக்கான். சரி, கொன்னதுதான் கொண்ட. பாடி எங்கயா? பாடி ஆத்துலயோ குளத்திலயோ தூக்கி போட்டுக்கலான்னு ஓடி வந்து பார்த்தா பாடி மிஸ்ஸிங் சார். சுத்தம். பாடி இருந்தாலாவது அடிச்சு அவன் சாகல, குடிச்சுதான் செத்தான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்துல ப்ரூவ் பண்ணலாம். இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு. வெளியே வந்து பாரியா. ஜாதி 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 எல்லாத்துலயும் ஜாதி. நாயில ஜாதி, பூனையில ஜாதி, புலியில ஜாதி, எலியில ஜாதி. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? உன்னெல்லாம் நியாயமா டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். போனா போதுன்னு ஒரு வாரம் சஸ்பெண்ட் மட்டும் பண்றேன். ஏன் தெரியுமா? தெரியுமா? ஏன் சார்? ஏன்னா நீ ஏன் ஜாதிக்கார. ஐயோ தெய்வமே. ஒரு வாரம் கொடைக்கானல் பக்கம் போய் தலைமறைவாயிடு. ஏன்னா அங்க நம்ம ஜாதிக்காரங்க ஜாஸ்தி. 80% டோட்டலா. என்னையா அது நம்ம பெல்ட்டியா? அவங்கள விட இவருக்கு ஜாதி வெறி ஜாஸ்தியா இருக்கு. சீக்கிரம் போடுப்பா, பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது பெட்ரோல் விலையை ஏற்றிட போறானுங்க. டேய் முருகேசா, எவ்வளவு டைம் தான் ஆக்குவ? தம்பி சீக்கிரம் போடுப்பா, நான் வேற போய் போடணும். அம்மா சீக்கிரம் வா, அங்க பாரு அடைக்கல் ராஜ் ஆளுங்க. யோ பெட்ரோலே, சீக்கிரம் பெட்ரோல் போடியா. ஐயோ சீக்கிரம் போடா. அங்க பாரு.
பட்டு பட்டு விழுந்துட்டு இருக்காரு. என்னையா ரூட்டா மாத்தி போயிட்டு இருக்க? டேய் நீங்க மட்டும் யோகி மேடா அக்கௌண்ட் மாத்தல போடிங்க. டேய் என்னடா வண்டி விட்டியா பண்றீங்களா? இங்கே இருக்கீங்க. எம்எல்ஏ அங்க நோட் பண்ணிட்டாருங்க. கண்டிப்பா மடக்கிட்டு வாங்க. நீங்க ஏதாவது டிராவல்ஸ் புடிச்சு கொடைக்கானல் போய்டுங்க. நான் இன் பிட்வீன் கேப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி கேட்கலாம். அண்ணா அர்ஜென்ட்டா கொடைக்கானல் போனோம், வரீங்களா? லாங் சவாரிலாம் வராதுமா. சார் கொடைக்கானல் போனோம். வேணாம் குடிச்சிருக்கான். பின் சீட் வேணாண்டி, தூக்கி தூக்கி போடு. முன்னாடி போலாமா? வேணாம் முன்னாடி போனா மாட்டிக்கோ. தலை இங்க இருக்கான். டேய் வாடி போயா. என்னடா கிடா? எங்கடா பூமுன்ற பவானி ஃபேமிலில எங்கடா இறக்கி விட்டா? ஏர்போர்ட் போய் அப்படியே ஹாங்காங் போய் ஜாக்கி சான் கூட செல்ஃபி எடுக்கலாம்னு பேசிட்டாங்க சார். நான் என்ன பண்றேன்? அடிச்சு சாவடா. சொல்றா. வண்டி நம்பர் சொல்றா. தெளிவா கேட்டா சொல்லிட்டு போ. என்னது? 98400. வண்டி நம்பர் கேட்டா மொபைல்ல வர சொல்றேன். என்ன வண்டி சொல்றா? டேய் அங்க பாரு பஸ்ல தப்பிச்சு போறாங்க. வண்டியில சாவி இல்லடா. சாவி இல்லையா? கீழே எங்கடா விழுந்து கிடக்குறா? அங்க ஒரு லாரி வருது. அது லாரில ஏறி புடி போடா. ஆளா. ஏய் ஸ்டாப். டிக்கெட். யோ கடல் மாதிரி இடம் இருக்குதுல்ல, போய் உட்கார வேண்டியதானே? நீச்சல் தெரியாது இல்ல. சொந்த ஊரு? சொந்தமா ஊரு வாங்குற அளவுக்கு வசதி இல்ல. யோ உள்ள போயா. உள்ள போனா சாமின் எடுப்பியா? யோ நீ எங்கயா போணும்? சொர்க்கத்துக்கு போணும். சொர்க்கத்துக்கா? உட்காரியா சாவுறாங்க. ஆமா. கண்டக்டர் கொடைக்கானலுக்கு டிக்கெட் கொடுங்க. காசை நீங்களே எடுத்துங்க. யோ நீ என்ன கையை குஷ்ட முச்ச மாதிரி வச்சுன்னுக்குற? என் பொண்டாட்டி ஊர்ல இருந்து வரும்போது சொன்னா அந்த சைஸ் மறந்துடக்கூடாதுல்ல, அதான். பஸ்ஸில் பிணம். மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. ஆமா போன வாரம் கூட ஒருத்தர் டெட் பாடி தூக்கின்னு வந்து பஸ்ல ஏத்திட்டான் ஸ்ப்ரே பண்ணி. நமக்கு தான் போலீஸ் மாப்பனாய் மூக்காச்சா கரெக்டா கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டேன். ஆமா இங்க இருந்து ஒரு பேட் வாசனை வருது. என்னது இது? பழமா? அந்த பழத்தை அளவுத்து. யோ இது என்ன பழம்? பழம் இல்ல சார், கருவாடு. கருவாடா? மீன் செத்தா பழம் தானே? சீ சனினே எத்தனை போ. இதுதான் பஸ்ஸா இல்ல அமரர் மூர்த்தியா? சந்தேக பிராணியா இருக்கானே. போயா தூக்கி வைங்கடி. கருவாடு போனதுக்கு அப்புறமா ஒரு பேட் வாசனை வருது. சார் கருவாடு தானே சாப்பிட்டுக்கிறீங்க, கையை காட்டுங்க. சாருக்கு கை ரேகை சூப்பரா இருக்க. கை ரேகையெல்லாம் பாப்பீங்களா? ஏமா என் குலத்தொழிலே அதான். இது வெறும் சைட் பிசினஸ் தான். நீ அந்த கையை காட்டு. சாருக்கு ஆயுள் ரேகை. பஸ்ல ஏன் சங்கு ஊத்துற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இழவு சாமி, அதான் சங்கு ஊத்துதான்னு செக் பண்றேன். சங்கத்துக்கு உள்ள வைடா, இல்ல சங்க கச்சிடுவேன். சாருக்கு ஆயுள் ரேகை. பால் ஊத்திரு. அண்ணாமலைக்கு 6 லிட்டரு. ஏ நாய உன்னை படுக்க வச்சு பால் ஊத்துறேன். சாருக்கு ஆயுள் எப்பவே முடிஞ்சு போச்சு. ஏய் வண்டியை ஒயின் ஷாப்ல நிறுத்து. ஒரு ஆப்பு வாங்கணும். டிரைவர் வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடு, அவனை உள்ள வைக்கிறோம்.